அண்மை செய்தி வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் உள்ள பள்ளி வளாகத்தில் போர் விமானம் விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 19ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிற்சியில் ஈடுபட்டிருந்த F-7 போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த போர் விமானம் விழுந்த விபத்தில் 19 பேர் பலியாகியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் விமானம் விழுந்த விபத்தில் தற்போது 19 பேர் பலியாகியிருக்கின்றனர். பயிற்சியில் ஈடுபட்டிருந்த F-7 போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. பள்ளி வளாகத்தில் போர் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். போர் விமானம் விழுந்த விபத்தில் தற்போது 19 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் ஒரு பள்ளியின் மீது இன்று பிற்பகல்ல வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று திடீரென விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல முதற்கட்ட தகவலின் அடிப்படையில ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 4 பேர் மீட்கப்பட்டு தீ காயங்களோடு வெவ்வேறு மருத்துவமனைக்கு வங்கதேச ராணுவத்தினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல்ல சரியா ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பு நாம் கூட செய்தியில பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் தான் சமீபத்திய தகவலின் அடிப்படையில வங்கதேச விமான விபத்துல உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 19ஆக அதிகரித்திருக்கிறது என்றும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு வெவ்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சீன தயாரிப்பு போர் விமானமான J-7 வகை போர் விமானம் என்பது இன்று பிற்பகல் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளத்திலிருந்து வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டிருக்கிறது. அப்போது டாக்காவினுடைய உத்தரா அப்படின்ற பகுதியில மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தின் மீது இந்த விமானம் என்பது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பள்ளி என்பது முடிந்து வீட்டுக்கு திரும்புவதற்காக மாணவர்கள் தயார் நிலையில் இருந்த போது இந்த விபத்து நடந்ததாக அந்த பள்ளியில பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த விபத்துல பலர் 80% தீக்காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அவர்களுடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையிலே தற்போது அதன் எண்ணிக்கை என்பது 19ஆக அதிகரித்திருக்கிறது எனவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு வெவ்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வங்கதேச அரசினுடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினுடைய தலைமை ஆலோசகருடைய சிறப்பு உதவியாளர் சையதுர் ரஹ்மான் என்பவர் தகவல்களை வங்கதேச ஊடகங்களுக்கு வழங்கி இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மோசமான விமான விபத்தாக இது வங்கதேசத்துல இந்த விமான விபத்து என்பது மாறி இருக்கிறது. இந்த விமானம் ஒரு விமானியால் இயக்கப்படக்கூடிய போர் விமானம் என்றாலும் கூட இது விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு கல்லூரி வளாகம் மற்றும் பள்ளி வளாகம் என்ற ஒரு காரணத்தினாலே அதில் படுகாயம் அடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து காரணம் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. யோகேஸ்வரன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.